இடியாப்பம்ன்றது ஒரு சிம்பிளான டிஷ் தான். பட் ஆனால் அந்த இடியாப்பம் ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு இடியாப்பம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சுட்டு ஒரு இடியாப்பம் பண்ண போகிறோம். அதே மாதிரி தேங்காய் பால், நார்மல் சுகர் யூஸ் பண்ணல, நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு இடியாப்பம் எப்படி குயிக்காக ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க டிப்ஸ் எல்லாம் 1 by 1 பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு RecipeCheckr. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கரெக்டாக கரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் கருப்பு கவுனி அரிசி மாவு. இது வந்து கடையிலலாம் கிடைக்குது. ஸோ கருப்பு கவுனி அரிசின்றது வந்து வெரி ஹை ஆன்டிஆக்சிடென்ட், ஹை ஃபைபர், வெரி குட் ஃபார் ஹார்ட். ஒரு பர்ஃபெக்டான இன்க்ரீடியன்ஸ் எதுக்கு அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாவு வந்து இந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம இடியாப்பம் பண்ணுறப்போ சில சமயம் இடியாப்பம் வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதை சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றது தான் மெயின் டிப்ஸ். அதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், இந்த மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இதை தனியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் கொஞ்சம் ஹை ஃபைபர் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சாஃப்டாக அந்த இடியாப்பம் வரும். 1 கப்பு அரிசி மாவு எடுத்தால் அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி தேவை. ஏன்னா இது வந்து நிறைய தண்ணி இழுக்கிறது, ஹை ஃபைபர். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், 1.5 கப்புன்னு அரிசி மாவு எடுத்ததுனால 2.25 கப்பு தண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ தண்ணி லைட்டாக கொதித்து நமக்கு வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் உடனே 2 ஸ்மால் டீஸ்பூன் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இடியாப்பம் வந்து எனக்கு குளூட்டன் அலர்ஜி அதனால இடியாப்பம் சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் மைதா மாவு சேர்க்காதீங்க. ஏன்னா மைதா மாவு குளூட்டன் இருக்குது. ஸோ அதனால் இடியாப்பம் சாப்பிட்றது நிறைய பேர் வந்து இப்போ சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா குளூட்டன் அலர்ஜி அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மைதா மாவுலாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நான் போட்டுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மைதா மாவு வந்து ஸ்டார்ச் இல்லையா, பேஸ்ட், அதனால் அது கொஞ்சம் திக்னிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம கருப்பு கவுனி அரிசி இதில் அந்த மாவை சேர்க்க போகிறோம். கொதிச்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு இதில் சேர்த்துடலாம். போட்டு உடனடியாக ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கிண்டிடுங்க. எவ்வளோ இழுக்குது பாருங்கள் தண்ணி அப்படியே. ஸோ அப்போ அவ்வளோ வந்து அதில் வந்து நமக்கு ஃபைபர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக அந்த மாவு ரெடியாகி வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஒரு தட்டு வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஸோ 2வது டிப்ஸ் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூடுலேயே ரெஸ்ட் பண்ண விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ மெயினாக 2 பார்த்துட்டோம், மைதா மாவு சேர்த்திருக்கோம், இப்போ கொஞ்சம் ரெஸ்டிங் வச்சிட்டோம். அடுத்து 3வது இப்போ என்ன பண்ணுவோம்னா, இடியாப்பமாக புழிஞ்சிருவோம். சூடாக இருக்கிறப்பவே இதை நீங்கள் உடனே பண்ணிடணும். ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நீங்கள் இதை எடுத்தோடனே மீதியும் உடனே மூடி வச்சுருங்க. இது எக்காரணம் கொண்டும் இது ஆறிடக்கூடாது, ட்ரை ஆகிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்ம இட்லி கொப்பரையில் இருக்கிற ஒரு தட்டில் இலை வச்சுருக்கேன். நீங்கள் இலை இல்லாமல் கூட கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். முக்கியமாக 3வது டிப்ஸ் வந்து, நீங்கள் பல்காக புழிஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் வேக வைக்காதீங்க, ட்ரை ஆகிடும். ஸோ ஒன்று ஊற்றி நீங்கள் வந்து இம்மீடியட்டாக புழிஞ்ச உடனே அதை உடனே குக் பண்ணி எடுத்துருங்க. முக்கியமான 4வது டிப்ஸ் அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டு மாவு ஆல்மோஸ்ட் 3/4 குக் பண்ணிட்டோம். ஸோ இதில் இங்கே குக் பண்ண வேண்டிய டைம்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 2-3 நிமிஷம், அவ்வளோதான். அதனால் ரொம்ப நேரம் 8 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நீங்கள் ஓவர் குக்கிங் பண்ணுறப்போ, அந்த ஓவர் ஸ்டீமிங் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ 4வதான முக்கியமான டிப்ஸ், இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணுறப்போ 2 நிமிஷம் ஸ்டீமிங் பண்ணால் போதும். ஸோ எக்ஸாக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். இடியாப்பம் புழிஞ்சு வேக வச்சுட்டோம், ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் நீங்கள் ரெடி பண்ணிட்டோம். தேங்காவை திருகி மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பால். அதே சக்கையில் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவதாக நல்லா அரைச்சி அதையும் நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கிறோம். 2 பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு திக்னஸில் தேங்காய் பால் ரெடி. இடியாப்பத்துக்கு வந்து நிறைய குருமாஸ் வேணும், ஸ்டியூஸ் வேணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனல்லையே இடியாப்பத்தோடு இருக்கிற வடகரி, அதே மாதிரி வெஜிடபிள் ஸ்டியூ இதெல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் குக் பண்ணி பார்க்கணுன்னா அந்த வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மூடி தேங்காய் தான் பால் எடுத்துருக்கோம். அதுக்கு ரீஃபைண்ட் சுகர் யூஸ் பண்ணல, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போதும். அதோட ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், சுகர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், மண் இருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண தேங்காய் பால் அப்படின்னா நீங்கள் நல்லா தேங்காய் பாலை நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி வடிகட்டிடுங்க. ஸோ இது இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். அந்த ஏலக்காய் வாசனை மைல்டாக இருக்குது, பட் ஸ்டில் அந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தனி. ஸோ இப்போ நாட்டு சர்க்கரை போட்ட தேங்காய் பால் ரெடி. அதே மாதிரி நம்ம இடியாப்பம் பண்ணப்போ ஒரு 4-5 டிப்ஸ் பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக எப்படி இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் அதோட அந்த டிப்ஸு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு இது யூஸ் பண்ணனால அப்படின்னு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்கள் சோஷியல் மீடியா பேஜில் இருந்தீங்கன்னா RecipeCheckr இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.